நான் பார்க்கல, இப்பதான் போன் வாங்க. நமது வெற்றி வேட்பாளர் தலைவர் தளபதி மு க ஸ்டாலினுடைய ஆதரவு பெற்ற வேட்பாளர், நமது கூட்டணி கட்சியின் வேட்பாளர் அருமை சோதரர் செல்லப்பாண்டியன் அவர்கள் இங்கே பேசுவார்கள். ஒரு சில வார்த்தை, அதாவது இந்த ஊர்ல குறைவான வாக்குகள் கிடைக்கும் தம்பி பண்ணதுனால இந்த ஊரே மாற்றமா இருக்கு. ஏன்னா கிரிக்கெட் போட்டி, சின்ன பையன் நம்ம விலங்கு சிதம்பரம் எல்லாம் கிரிக்கெட் போட்டி நடத்தி இளைஞர்கள்லாம் இப்போ நல்லா மாசா இருக்காங்க. அம்மா தாய்மார்களும் மாசா இருக்காங்க. நான் பால் பண்ணையில் உட்காருவேன். உட்காரும் போது சொல்லுவாங்க, இதுக்கெல்லாம் எங்களுக்கெல்லாம் விடிவு காலமே இல்லையா, வீடு கட்ட முடியலை, மாடி கட்ட முடியலை, வெடிப்பு இருக்கு அப்படின்னு நீங்க எல்லாம் கத்துவீங்க. அதை ஓட்டுல காமிக்கணும். எதுல காமிக்கணும்? உங்க ஆம்பளைங்க பூரா இங்க வேலைக்கு போறாங்க, நீங்க யாரும் உங்களை அதனால இது பண்ண முடியல. ஓட்டு புரட்சி ஒரு புரட்சியை நீங்க பண்ணீங்களா தான் எப்படி இருந்து திமுக ஜெயிக்க போகுது. தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் தான் முதலமைச்சராக போறாரு, அதுல மாற்றுக்கிறது இல்ல. அங்க தளபதி முதலமைச்சர் ஆகும்போது இங்க சட்டமன்றம் விராலிமலை சட்டமன்றத்துல தம்பி செல்லப்பாண்டியன் ஜெயிக்க போறது உறுதி. அந்த திருவண்ணாசல் பூத்துல அதிகமா ஓட்டு வாங்கணும், அதுக்கு தகுந்த பாடத்தை போட்டணும். இப்ப இளைஞர்கள் ரொம்ப துடிப்பா அந்த தடவை இருக்காங்க, நல்லபடியா ஓட்டு வாங்கி கொடுப்பாங்கன்னு எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குமா. 18 வருஷம் ஒன்றியத்துல இருந்து இந்த பகுதியில பார்த்துட்டேன். என்னமா பண்ணாரு, காலையில தூங்கி வந்துருச்சோன்னு என்ன பண்ணாரு, தை மாசம் கடைசியில 5000 ஏற்றி விட்டாங்களா, சந்தோஷமா வாங்கினோமா. மொத்தம் எவ்வளோ இப்போ பொங்கலுக்கு தை மாசம் மொத்தம் 10,000 ரூபா நமக்கு கிடைச்சிருக்கு. உண்மையா இல்லைன்னா வாங்கணுமா? ஆக 10,000 வாங்கியிருக்கோம். அப்படி 10,000 கொடுத்த முதலமைச்சருக்கு நாங்கள் ஒரு ஓட்ட உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து எங்களை வெற்றியடைய செய்தால் நீங்கள் சொன்ன அத்தனை திட்டங்களும் நாங்கள் இந்த பகுதிக்கு கொடுப்போம் என்ற உறுதியை உங்களுக்கு சொல்லிக்கொண்டு, இப்போ ஒரு அம்மா எங்களுக்கு காலேஜ் வேணும்னு கேட்டாங்க. ஆனால் காலேஜ் எல்லாம் விஜயபாஸ்கர் வச்சிருக்காரு, அதனால நம்ம வாங்கி கொடுக்க முடியல. இப்போ முதலமைச்சர் முந்தா நாள் சொல்லியிருக்காருன்னா, நிச்சயமா ஜூன் மாசம் ஆட்சிக்கு வந்தோம்னா முதல் வேலையா விராலிமலை தொகுதியில நம்முடைய ஏழை எளிய மக்கள் படிக்கின்ற கலைக்கல்லூரி அமைக்கப்படும் என்ற உறுதியை நம்முடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொடுத்திருக்காரு. அதனால இத்தனை திட்டங்கள் கிடைக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? நீங்க என்ன பண்ண போறீங்க? உதயசூரியனை வாக்களித்து எங்களை வெற்றியடைய செய்ய வேண்டுமாய் உங்கள் கால் பாடங்களை எல்லாம் தொட்டு வணங்கி கேட்டு தந்த வாய்ப்புக்கு நன்றியை சொல்லி விடைபெறுகிறோம். நன்றி. 10,000 ரூபா பொங்க காசு கொடுத்தாரு. எப்படி நான் சொல்றேன் கேளு. காலை 8ஆம் தேதி ஜனவரி மாசம் 1000 ரூபா வந்துச்சு. அதுக்கப்புறம் 12ஆம் தேதி சொசைட்டில 3000 ரூபா கொடுத்தாங்க. 4000 ஆச்சா? 8000 மகளிர் உரிமை தொகை 8ஆம் தேதி, பொங்க தொகை 3000 ரூபா சொசைட்டில 12ஆம் தேதி. அன்னைக்கு வேட்டி சேலை இதெல்லாம் ஒரு 1000 ரூபாய்க்கு கொடுத்தாங்க பொங்க ஜாமான்லாம். மொத்தம் எவ்வளோ ஆச்சா? 5000 ஆச்சா? 5000 ஆச்சா? அதுக்கப்புறம் தை மாசம் திடீர்னு ஒரு நாள் அக்கௌண்ட்ல 5000 ரூபாய் போட்டு விட்டாரு. நீங்கெல்லாம் அதிர்ச்சி ஆயிட்டீங்க. இப்ப 5000 எவ்வளவு வந்துச்சு? 10,000. 10,000 வந்துச்சா? புரியுதா? புரியலையா? புரியுது. 10,000 தளபதி உங்களுக்கு பொங்கச்சீரு கொடுத்திருக்காரு. அப்படிப்பட்ட தளபதிக்கு நீங்க எல்லாம் என்னமா பண்ண போறீங்க? உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து எங்களை வெற்றியடைய செய்ய வேண்டுமாய் உங்கள் கால் பாதங்களை எல்லாம் தொட்டு வணங்கி கேட்டு இவ்வளவு நேரம் எங்களுக்காண்டி காத்திருந்து வரவேற்பை கொடுத்த உங்களுக்கு நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.